நண்பர்களுக்கு வணக்கம். நான் எட்டியப்ப சோழன். எட்டி டாக்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு சப்போர்ட் பண்ணுங்க. இந்தியாவுக்கு அடித்த ஜாக்பாட்டு, சீனா சோலி முடிந்தது. இந்தியாவிடம் கெஞ்சி நிற்கும் அமெரிக்கா. சீனாவா இருந்தாலும் சரி, அமெரிக்காவா இருந்தாலும் சரி, இந்தியாவை எப்படியெல்லாம் ஏச்சாங்க. இன்னைக்கு உலகமே இந்தியாவிடம் வந்து கெஞ்ச போகுது. இந்தியாவுக்கு அப்பேற்பட்ட ஒரு ஜாக்பாட் தான் அடித்திருக்கிறது. ராஜஸ்தான் மாநிலம் பலோத்ரா மாவட்டம் சியானா தாலுகா பட்டிகோடா பகுதியில் ரேர் எர்த் எலிமெண்ட்டை இந்தியா கண்டுபிடிச்சிருக்கிறது. ரேர் எர்த் எலிமெண்ட் உலக அளவில் எங்க அதிகமா கிடைக்குது உங்க எல்லாருக்குமே தெரியும். சிலி, பிரேசில், அர்ஜென்டினா இந்த மாதிரி நாடுகள்ல தான் எக்கச்சக்கமாக ரேர் எர்த் எலிமெண்ட் கிடைக்கிறது. என்னதான் தென் அமெரிக்கா நாடுகள்ல ரேர் எர்த் எலிமெண்ட் கிடைத்தாலும் அங்க சுரங்கம் தோண்டுவதா இருந்தாலும் சரி, அந்த கனிமங்களை வெட்டி எடுப்பதா இருந்தாலும் சரி, சீனாகாரன் தான். அங்கிருந்து வெட்டி எடுத்து கொண்டு வந்து சீனாவில் சுத்திகரித்து அதில் அந்த ரேர் எர்த் கனிமங்களை உலகம் முழுவதும் விநியோகம் பண்றான். இப்படி உலகம் முழுவதும் விநியோகம் பண்ணுவதில் சீனாவுடைய பங்கு எவ்வளவு இருக்கு தெரியுமா? 80%. இந்த கனிமங்களை பயன்படுத்தி எலக்ட்ரானிக் சிப்புகளை உற்பத்தி செய்வதில் முன்னணியில் இருப்பது தைவான். சோ உலகமே வந்து சீனாவை சுத்தியே இயங்குச்சு. சீனாவை எல்லா விதத்திலும் எதிர்க்கலாம். ஆனா எலக்ட்ரானிக் சிப்புக்காக வந்து பாத்தீங்கன்னா, குறிப்பா செமி கண்டக்டருக்காக சீனாவை நம்ம பகைத்து கொள்ளவே முடியாது. இப்போ உலக நாடுகள் சீனாவை நம்பி இருக்கின்ற நிலை மாறி இனிமே இந்தியாவை நம்பி இருக்கக்கூடிய சூழ்நிலை உருவாக போகுது. இந்த பட்டிக்காடா பகுதியில என்னெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்றேன். பாஸ்டனாசைட்டு, பிரித்தோலைட்டு, ஜியோனோடைமியம், டிரிப்ஸ்ரோசியம் போன்ற தாதுக்களை பட்டிகோடா பகுதியில இந்தியா கண்டறிந்திருக்கிறது. இதன் மூலமாக நாம சீசியம், லாந்தனம், நியோடைமியம், பிரசோடைமியம், கேடலோனியம், டிரிப்ஸ்ரோசியம் போன்ற கனிமங்களை அதிலிருந்து பிரித்தெடுக்கலாம். இந்த கனிமங்கள் எதற்கு பயன்படுது என்ற விஷயமானது உங்களுக்கு சொல்லி தெரியவே தேவையில்லை. ஏன்னா ஸ்மார்ட் போன்கள்ல செமிகண்டக்டர் நிறைய பயன்படுகிறது. அப்புறம் எலக்ட்ரிக் வாகனங்கள், காற்றாலை மின்சாரம் மற்றும் சூரிய பேனல், லேசர் கருவிகள், நவீன ராணுவ தளவாடங்கள் எல்லாவற்றிலும் வந்து பாத்தீங்கன்னா இந்த கனிமங்கள் தான் பயன்படுகிறது. நாம இதுவரைக்கும் எவ்வளவுடா உலகளாவியல உற்பத்தி பண்றோம் அப்படின்னு பார்க்கும் பொழுது நாம 1% தான் உற்பத்தி பண்றோம். என்னையா இந்தியா இவ்வளவு பெரிய நாடு, இதுவரைக்கும் செமிகண்டக்டர் உற்பத்தியிலும் சரி, ரேர் எர்த் எலிமெண்ட்டை வெட்டி எடுப்பதிலும் சரி, இந்தியா 1% தானா? அப்போ இவ்வளவு பெரிய சுரங்கம் கண்டுபிடிச்சு என்ன பயன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க. இதுவரைக்கும் இந்தியா சுரங்கம் தோண்டுவதில் ஏகப்பட்ட பிரச்சனை இருந்தது. பொதுவா விவசாய நிலங்கள், ஆற்று படுகைகள் போன்ற பல இடங்கள்ல வந்து இந்த மாதிரியான ரேர் எர்த் எலிமெண்ட்டுகள் கிடைத்தது. அதனால சுரங்கம் தோண்டுவதில் இந்தியாவுக்கு பெரிய பிரச்சனை இருந்தது. ரேர் எர்த் எலிமெண்ட்டுகள் கிடைத்தாலும் கூட அதை சுத்திகரிப்பதில் மரபு சார்ந்த முறைகளே நாம பயன்படுத்தி கொண்டு இருந்தோம். உலகளாவி இருக்கக்கூடிய நவீன யுக்திகளையும் நவீன தொழில்நுட்பத்தையும் இந்தியா பயன்படுத்தவே இல்லை. பிறகு மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகுதான் உலகமே இனி ரேர் எர்த் எலிமெண்ட் மூலமாகத்தான் இயங்க போகுது, அதனுடைய உற்பத்தியை பெருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த உற்பத்திக்காக 1000 கோடி ரூபாயை அதிரடியாக ஒதுக்கி புதிய நவீன கருவிகள் எங்க இருக்குதோ அதெல்லாம் கொண்டு வாங்கய்யா, இந்தியாவை இன்னும் புராண காலத்திலே வச்சிருக்க போறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அதிரடியாக நிதி ஒதுக்கினார். நிதி ஒதுக்குனது மட்டும் கிடையாது, தேசிய புவியியல் ஆய்வு மையத்தை அழைத்தார். இந்தியா முழுவதும் ரேர் எர்த் எலிமெண்ட் எங்கெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் கண்டுபிடி, அங்க சுரங்கம் தோண்டுவதில் என்ன சிக்கல் இருக்குன்னு பாரு. குறிப்பா 1200 இடங்களை இனம் கண்டு அங்கெல்லாம் சுரங்கம் தோண்டுவதற்கு இந்தியா முயற்சி செய்திருக்கிறது. முதல் கட்டமாக பட்டிகோடா பகுதியில இந்தியா ரேர் எர்த் எலிமெண்ட் இருப்பதை அமெரிக்காவுடன் சேர்ந்துகிட்டு கண்டுபிடித்திருக்கிறது. இன்னைக்கு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கக்கூடிய ரேர் எர்த் எலிமெண்ட்டினுடைய அளவு எவ்வளவு அப்படின்னு பார்க்கும்போது 6.9 மில்லியன் டன். இது உலகளாவிய ரேர் எர்த் எலிமெண்ட்ல எவ்வளவு அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்தியா 3வது இடத்துல வருது.
முதலிடம் தென் அமெரிக்கா நாடுகள்னு சொன்னோம். ரெண்டாவது மியான்மர், சீனா, இது போன்ற இடங்கள். மூன்றாவதாக இந்தியா தான் இந்த ரேர் எர்த் எலிமெண்ட் கண்டுபிடிப்பதன் மூலமாக வந்து நிக்குது. இனிமே இந்தியாவுக்கு தேவையான எல்லா ரேர் எர்த் எலிமெண்ட்டுகளும் நாமளே உற்பத்தி பண்ணிக்கலாம். இனி உலகளாவிய சந்தையானது இந்தியாவை சுற்றி சூழ வேண்டும். ஒரே ஒரு சுரங்கத்துல மட்டுமே இந்தியா இன்றைக்கு 3வது இடத்துல போய் நிக்குதுன்னா இந்தியாவுக்கு எவ்வளவு பெரிய ஜாக்பாட் பாருங்களேன். எல்லாமே எரிபொருளை தவிர்த்துக்கிட்டு வராங்க. அதுக்கு காரணம் உலகளாவிய எரிபொருளானது குறைந்து கொண்டு வருது, உற்பத்தியும் குறையுது. ரெண்டாவது தொடர்ச்சியாக விலையேற்றம். எரிபொருள் எந்த நாட்டிலடா கிடைக்குது அப்படின்னு பார்க்கும்போது விவசாயம் தம்பித்து போன பாலைவன பகுதியில் மட்டும்தான் இயற்கை எரிவாயுவா இருந்தாலும் சரி எண்ணெய்களும் கிடைக்கிறது. ஸோ அந்த நாடுகளை பொறுத்த வரைக்கும் எண்ணெயை அடிப்படையாக வைத்துத்தான் எல்லா தேவைகளும் பூர்த்தி செய்து கொள்ள வேண்டும், தண்ணி முதற்கொண்டு. அப்படி இருக்கும்போது எண்ணெய் தான் அடிப்படை வர்த்தக பொருளாக இருப்பதனால அதனுடைய விலையை தினந்தோறும் உயர்த்தி கொண்டே இருக்கின்றார்கள் நீர்ம தங்கம் என்ற அடிப்படையில். ஸோ இனிமே உலகம் மாசடைகிறது. ஸோ எண்ணெய் உற்பத்தியும் பார்த்தீங்கன்னா குறைந்துகிட்டு வருது, விலையேற்றம், அதை வாங்குவதற்கு பொருளாதார சிக்கல் இப்படி இருக்கின்ற இந்த தருணத்தில் இனிமே புதிய தொழில்நுட்பத்தை நோக்கி நகர வேண்டும் என்றால் அதுக்கு செமிகண்டக்டர் மட்டும்தான், ரேர் எர்த் எலிமெண்ட் மட்டும்தான். இது இப்போ இந்தியாவில் கிடைத்திருப்பது உலக நாடுகள் வாய் பிளந்து பார்க்கிறது. இனிமே சீனாவிடம் சமரசம் பேசிக் கொண்டிருந்த அமெரிக்காக்காரன் இனிமே நம்மகிட்ட கெஞ்சுவான். அவனுடைய எண்ணமெல்லாம் என்ன கேட்டீங்கன்னா, எந்த நாட்டில் ரேர் எர்த் எலிமெண்ட் கிடைக்கிறதோ அங்க இருக்குதுன்னு தெரிஞ்சா அவனுடன் கூட்டு போட்டுக்குவான். அப்படிதான் ஜியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா ராஜஸ்தான்ல ரேர் எர்த் எலிமெண்ட் இருக்குது அப்படின்ற முதற்கட்ட சோதனையை செய்து முடிவுக்கு வந்தான். நாங்க ஒன்னா எங்க கிட்ட அதிநவீன கருவிகள் இருக்குது, அதை வச்சு நாங்க சோதனை பண்ணி கண்டுபிடிக்கட்டுமா, உறுதிப்படுத்தட்டுமா அப்படின்னு யுஎஸ்ஏ ஜியாலஜிக்கல் சர்வே அவங்க சேர்ந்துகிட்டு இந்த பகுதியில இவ்வளோ இருக்குது, இவ்வளோ ஆயத்துல இருக்கிறது, இதை வெட்டி எடுப்பதற்கு இவ்வளவு செலவாகும். சோ எங்க கிட்ட கருவி வாங்கினீங்கன்னா இவ்வளவு கம்மியான விலையில தருவோம், நீங்க விலை கொடுத்து கருவி வாங்குறீங்களா இல்ல நாம பார்ட்னரா சேர்ந்துக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காக்கார நேரா இந்தியா கால பிடிச்சிருக்கிறான். ஆனா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 1000 கோடி செலவு செய்து இந்த ரேர் எர்த் எலிமெண்ட்டை நடைமுறைக்கு கொண்டு வருவதற்கு ஒரு கால நிர்ணயத்தை செய்திருக்கிறது. 2026 இருந்து 2031 வரைக்கும் முழு பயன்பாட்டுக்கு பாத்தீங்கன்னா இந்தியா கொண்டு வரப்போது இந்த கனிமங்களை. பொதுவா கனிமங்களை சுத்தப்படுத்துவது அதோட ஏற்றுமதி செய்வதோட நின்று விடாம நாமளே நம்ம பகுதியில செமி கண்டக்டரை பாத்தீங்கன்னா உற்பத்தி பண்ணணும். செமி கண்டக்டரை உற்பத்தி செய்வது ரொம்ப ரொம்ப கடினமானது. ஏன்னா அந்த ப்ரொடக்ஷன் லேப் என்கின்ற போது அதிநவீன தனிமைப்படுத்தப்பட்ட ஆட்களால் நிர்வகிக்கப்பட வேண்டும். அவ்வளவு கடினமான ஒரு வேலை. அதற்கான சூழ்நிலையை இந்தியாவுக்குள்ள ஏற்படுத்த முடியுமா என்பது கவலைக்குரிய விஷயமா இருக்குது. அதனால சீனா மற்றும் தைவான் இடத்துல போய் பயிற்சி பெற்று வருவதற்கான ஆட்களையும் அனுப்பி இருக்கின்றார்கள். இந்தியா உற்பத்தியே பண்ணலையா செமி கண்டக்டர் அப்படின்னு சொல்லுகின்ற போது இந்தியா உற்பத்தி செய்கிறது 4 நானோமீட்டர் 3 நானோமீட்டர் இந்த சிப்புகளை மட்டுமே இந்தியா உற்பத்தி செய்கிறது. ஆனா இன்னும் நம்ம 2 நானோமீட்டர் 1 நானோமீட்டர் என்று சொல்ல அதிநவீன நானோமீட்டர் சிப்புகளை உருவாக்கணும். அதன் மூலமாக ஸ்மார்ட் போனை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக வேண்டும். சோ மொத்தமாக இந்தியாவுடைய ப்ராஜெக்டை பொறுத்த வரைக்கும் அந்த சிப்பை கொடுன்னு சொல்லணும், எனக்கு தனிமங்களை கொடு நானே தயாரிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. அப்படின்றதுக்காக முழுக்க முழுக்க இந்தியா ஒரு ப்ராடக்டை உற்பத்தி செய்து அவை மூலமாக பணம் பார்க்க வேணும் என்பதை விட நம்ம தேவையை இனிமே பூர்த்தி செய்து கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்தியாவுடைய எண்ணமா இருக்குது. அதுக்கு என்ன காரணம் உங்க எல்லாருக்குமே தெரியும். உலகளாவிய மக்கள் தொகையில இந்தியா முதலிடம். தினந்தோறும் வாகன பெருக்கமானது அதிகரித்து இருக்கிறது. மோடியுடைய இலக்கு 2070க்குள்ளாக இந்தியா 100% கார்பன் உமிழ்வை நிறுத்த வேண்டும். இப்படி இலக்கு வச்சு மோடி அவர்கள் செயல்படுகின்றார். அதற்காக தான் இந்த ரேர் எர்த் எலிமெண்ட்டை பாத்தீங்கன்னா வெட்டி எடுக்கின்றார்கள். ராஜஸ்தான் மட்டுமே குறியல்ல, கடற்படுக்கைகளும் பெரிய பெரிய மலை தொடர்களிலும் பாத்தீங்கன்னா இந்தியா இதை ஆய்வு செய்து கொண்டிருக்கிறது. இனி சீனாவுடைய ஆதிக்கமானது விழும் இந்தியாவுக்கு கிடைத்திருக்கின்ற ஜாக்பாட் மூலமாக அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா சீனாவில் இந்த ரேர் எர்த் எலிமெண்ட் ஆனது கிடைக்கல. மியான்மர், தென் அமெரிக்க நாடுகள் அங்கிருந்து ரேர் எர்த் எலிமெண்ட்டை வெட்டி எடுத்து அதன் மூலமாக சுத்தப்படுத்தி அதன் மூலமாக பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த மார்க்கெட்டையும் தன் கையில் வச்சிருக்கான்.
ஆனா இந்தியா பொறுத்த வரைக்கும் தன்னுடைய நாட்டிலேயே கிடைக்குது. அதனால சீனாவை விட இந்தியாவுக்கு மிகப்பெரிய கூடுதல் பலம். விலை நிர்ணயத்தில் இருந்து விற்பதில் இருந்து நாமளே கிங்கு. எப்படி எண்ணெய் வள நாடுகள் பாத்தீங்கன்னா உலக பொருளாதாரத்தை நிர்ணயித்ததோ அதே மாதிரி இப்ப இந்தியா பாத்தீங்கன்னா இந்த செமிகண்டக்டர் சிப்பா இருந்தாலும் சரி, ரேர் எர்த் எலிமெண்ட் விஷயமா இருந்தாலும் சரி, இந்தியா தான் ஆதிக்கம் செலுத்த நாடுகளாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு இடத்திலே 6.9 மில்லியன் டன் ரேர் எர்த் கிடைக்குதுன்னா இன்னும் 1600 சுரங்கங்கள் தோண்ட போறாங்க. அப்போ இந்தியா தான் உலகத்திலே ரேர் எர்த் எலிமெண்ட்ல முதலிடத்துக்கு வரும். சோ இந்தியாவுக்கு அடித்திருக்கின்ற ஜாக்பாட் மூலமாக சீனா ஆட்டம் க்ளோஸ் மட்டும் கிடையாது, இனிமே சீனாவே இந்தியாவை நம்பித்தான் இருக்க வேண்டும் என்பது எல்லாருடைய கருத்தா இருக்கிறது. சோ அமெரிக்கா பொறுத்த வரைக்கும் உக்ரைன் கிட்ட போயிட்டு ஏயா அந்த கனிம கான்ட்ராக்டை போட்டுக்கலாமா, ஏன்னா அட போர் நிறுத்தட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு காலம் தள்ளிக்கிட்டே வர இதெல்லாம் நியாயமா இருக்குமா அப்படின்னு ட்ரம்ப் அவர்கள் உக்ரைனுக்கு அழுத்தம் கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். உக்ரைன்லயும் இந்த மாதிரியான ரேர் எர்த் எலிமெண்ட் இருக்கிறது. அதனால்தான் ஜோ பைடனை பொறுத்த வரைக்கும் உக்ரைனில் இருக்கக்கூடிய ரேர் எர்த் எலிமெண்ட் அத்தனையும் சரி, அந்த கனிம வளங்கள் அத்தனையும் சரி, அமெரிக்காவுக்கு கொடுங்க, உங்களுக்கு தேவையான எல்லா ஆயுதங்களும் தரும் அப்படின்னு ஒப்பந்தம் போட்டாங்க. ஆனா ரஷ்யா இடத்துல பாத்தீங்கன்னா போர் நிறுத்தத்தை வலியுறுத்தி ட்ரம்ப் அவர்கள் அழுத்தம் தந்துகிட்டே இருக்கின்றார். கனிம வளங்கள் இருக்கிறது. உலக நாடுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா கனிம வளத்தை கண்டறிந்து எங்கேயோ போயிட்டு இருக்காங்க. உலகத்தை வழிநடத்துற அமெரிக்கா சீனா கிட்டையும் இந்தியா கிட்டையும் கையேந்தினா சரியா இருக்காது. நாம எவனையாவது ஒருத்தனை அடிமையாக்கி அங்கிருந்து திருடி நம்ம நாட்டை கனிம வளத்துல முன்னணி கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறான். ஆனா உக்ரைனை பொறுத்த வரைக்கும் கனிம வளங்கள் தருவென்ற ஒப்பந்தத்துல கையெழுத்து முழுமையா போடல. உங்க எல்லாருக்கும் தெரியும், உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி கிட்ட அதிபர் மிரட்டினார், முதல்ல நீ போர் நிறுத்தத்துக்கு ஒத்துக்கோ, அப்படி இல்லையா கனிம வள ஒப்பந்தத்துல கையெழுத்து போடு, நான் ஏன் உனக்கு ஆயுதம் கொடுத்துட்டே இருக்கணும் அப்படின்னு ஒயிட் ஹவுஸ்ல பிரஸுக்கு முன்பாகவே வெளிப்படையா பேசினதை நம்ம பார்த்தோம். அந்த அளவுக்கு இந்த ரேர் எர்த் எலிமெண்ட் ஆனது உலகளாவ ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஒரு பொருளா இருக்கிறது. ஸோ பார்க்கலாம், சீனாவும் அமெரிக்காவும் நிலவிலிருந்து கூட கொண்டு வருவானுங்க, ஏன்னா அங்கெல்லாம் அதிகமாக இருப்பதாக சொல்றாங்க. ஆனா இந்தியாவில் இந்த பொருள் கிடைத்திருப்பது இந்தியாவுடைய வளர்ச்சிக்கும் இந்தியாவுடைய தொழில்நுட்ப மேம்பாட்டுக்கும் பெரிதும் பயன்படும். பாதுகாப்பு தளவாடங்கள் பார்த்தீங்கன்னா இன்னும் அதிநவீனமாக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஸோ பொறுத்து பார்க்கலாம். இந்தியா இந்த ஒரு சுரங்கத்தை மட்டுமே நம்பி இருக்க போதா, இந்த 1600 சுரங்கங்களில் இந்தியா வெற்றிகரமாக தோண்டி எடுத்து உலக முன்னணி வரிசையில் நிக்க போதா என்பது பொறுத்து பார்க்கலாம். வேலை வாய்ப்பு பெருகுங்க, பணம் சேருங்க, இந்தியாவுடைய வறுமை ஒழியுங்க. என்ன சொல்றதுங்க. நன்றி நண்பர்களே.